ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள். அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை. பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு. வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது. உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. இல்லாதவைகளை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம். ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்துக் கொண்டு இருக்காதீர்கள். இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமியை போன்றவன் என்பதே உண்மை. உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று. ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தனக்கு தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும். அதுபோலவே வெற்றியை நோக்கி ஓடும்போது தோல்வினால் நீ தடுக்கி விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல. அது நீ மிக பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டுதான் என்பதை மறந்துவிடாதே. எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய்? அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை. அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி செல். நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது. வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள். பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள். இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள். பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகிக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடையப் போவது நிச்சயம்.